ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவர் இடர் கடிகணபதி வர அருளிலன் மிகு கோடை வடிவிலற்பயில் வலிவல முறை இறையே. மூலாதார பொருளே போற்றி மூல கணநாதனே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சல் எனவே தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இரு காலும் தோன்றும் முருகா 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 என்று ஓதுவார் முன். வெற்றிவேல் முருகனுக்கு. புனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. ஒன்றிருந்து நினைவின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்க சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீ எத்தீரின்றடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரா பெருந்துரையிடம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி செல்வல்லை மந்தினும் நாடி போற்றி இன்று எனக்கு ஆரமுது ஆராய் போற்றி. சின்னஞ்சீரு பெண் போலே. உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திரு மாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே 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 என எல்லாம் வல்ல திருக்கைலை நாதனாம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருவருட்கருணையோடும் வைகாசி விசாக பெருவிழாவிலே திரு அவதாரம் செய்து உலக உயிர்களெல்லாம் உய்யும் பொருட்டு 6 முகம் காட்டி நமக்கு அருள் செய்கின்ற முருகப்பெருமானுடைய திருவருட்கருணையே குருவருட்கருணையாக அமையப்பெற்று ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று எல்லாம் வல்ல கந்தப்பெருமானை நம் சொந்த பெருமானாக உலகமெங்கிலும் வழிபட்டு புண்ணியம் தேடுகின்ற இந்த நல்ல வேளையில் தருமமிகு சென்னையம்பதியிலே விளக்கு கடை என்கின்ற திருநாமத்தோடு ஒரு அற்புதமான ஆலயம் நமக்கு அமையப்பெற்று அங்கே அத்தனை தெய்வங்களும் குலுவீற்றிருந்து வருகின்றவர்களின் குறை தீர்க்கின்ற கோவிலாக விளங்கக்கூடிய இந்த புண்ணிய ஸ்தலத்திலே இன்றைய நாளில் வைகாசி பெருவிழாவின் துவக்கமாக முருகப்பெருமான் என்று சொன்னாலே 12 விழியோடு அழகு தெய்வம் என்று சொல்லலாம். அந்த 12 விழியானை கொண்டாடுகின்ற வகையிலே 12 நாட்களை தேர்ந்தெடுத்து அந்த நாட்கள் முழுவதும் முருகப்பெருமானுடைய திருவுருவங்களையும் அவர்தம் அழகை சொல்லுகின்ற வண்ணமயமான விளக்குகளையும் கொண்ட ஒரு அற்புத கண்காட்சியை இந்த ஸ்தாபனத்தின் நிறுவனர் அன்பிற்கினிய ராஜலட்சுமி அம்மா அவர்கள் மிக சிரத்தையோடு சிறப்போடு இன்றைய நாளில் துவக்கி இருக்கிறார்கள். பெரியவர்களெல்லாம் வந்து மங்கள தீபம் ஏற்றி திருமுறைகளை ஓதி முருகநாமங்களை சொல்லி ஹரநாமங்களை சொல்லி அரோகர கோஷங்களை இட்டு இந்த நாளில் துவங்கிய இந்த நல்ல வழிபாடு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் வண்ணமாக
இந்த திருக்கோவிலுக்கு வருகின்ற அத்தனை பேருக்கும் தெய்வ சாநித்தியம் நிறைந்து என்னென்ன பிரார்த்தனைகளோடு வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய ஸ்ரீ பாலாம்பிகையும் வராகி தாயும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய தில்லை நடராஜ பெருமானும் சபையிலே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற இந்த தரிசன காட்சியை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு இந்த நாள் ஒரு புண்ணிய நாளாக அமையட்டும், எல்லோருடைய வாழ்வும் ஒளிமயமாக விளங்கட்டும் என்று சொல்லி நல் அக விளக்கம் நமச்சிவாய நாமத்தை ஓதி வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிற்றாடையிடை உடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணழகை பேசி முடியாது பேரழகு கீடாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்னலை போல் மேனி அன்னை சிவகாமி இன்பம் எல்லாம் தருவாள் எண்ணம் எல்லாம் நிறைவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சி பூசூடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனம் ஆடிடுவாள் பித்தனுக்கு இணையாக நர்த்தனமும் ஆடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடையிடை உடுத்தி விளக்கு கடைதனிலே ஸ்ரீபாலா சிரித்திருப்பாள் சின்னஞ்சிறு பெண் போலே. ஹர ஹர நம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவா. விசாகம் அன்னைக்கு நமது அம்பிகையாய் உருவெடுத்திருக்கும் ராஜலட்சுமி, என்னுடைய தங்கை ராஜலட்சுமி இன்னைக்கு அருமையா பலவித விக்கிரகங்களை இங்கே வைத்து இருக்கிறார். இதில் சைவத்திலே 5 விஷயங்களை முக்கியமாக சொல்லுவாங்க. சிவனுடைய அவதாரத்திலே 5, அவருடைய முகங்களிலே 5: ஈசானம், தத்புருடம், அகோரம், வாமதேவம், சத்யாஜோதம் என்ற வைஷ்ணவத்தில் 5 தத்துவங்கள் இருக்கின்றன. பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அச்சை என்ற. வியூகம் என்பது அவர் பாற்கடலிலே பரமன் பள்ளி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையை சொல்வார்கள் பாருங்க, அதுதான் வியூகம் என்பது. அதுவும் நம்ம 107 திவ்ய தேசங்களை சேவித்து 108க்கு போனாதான் பார்க்க முடியும். அடுத்தது அந்தர்யாமி. ஒவ்வொருடைய மனத்திலும் இறைவனாகவன் அப்படியே கலந்திருக்கிறான். அது அந்த இறைவனை வெளியில் நின்று பார்க்கக்கூடியவரும் உண்டு, உள்ளேயே ரசிப்பவர்களும் உண்டு, உள்ளேயே ஆழ்ந்து அமிழ்ந்து போகிறவர்களும் உண்டு. வைணவத்திலே சொல்வார்கள் அர்ச்சாவதாரத்தின் பெருமையை. அந்த அர்ச்சாவதாரத்தை தான் நம் ராஜலட்சுமி அவர்கள் இங்கே சுற்றி 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 வச்சிருக்கிறாங்க. இப்படி சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டதும் மட்டும் இல்லாமல், இதை ஒரு பொருள் வியாபாரம் என்று இல்லாமல் இதை ஆன்மீகமாக இதை எடுத்து சொல்லுகின்ற என் தங்கையின் அழகு இருக்குதே, அப்பா சொல்லவே முடியாது. உண்மையில் சில சமயத்தில் எனக்கே நான் ஒரு தெய்வத்தை பார்த்து விட்டேன் என் தங்கை உருவில். ஒரு சேவை இது எப்படித்தான் தோணுச்சோ. சில பேர் அதுவும் உண்டு, அவங்களே அடிக்கடி சொல்லுவாங்க இது ஏதோ பிஸ்னஸுக்காக பண்ண. இதெல்லாம் பிஸ்னஸுக்காக பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. இது ஒரு பிஸ்னஸ் தான். என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அங்கே போகிறதுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது. மற்ற பிஸ்னஸ்லாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அதுக்கு நிறைய படிப்புகள்லாம் இருக்கும். ஆனால் இந்த பிஸ்னஸுக்கு இதை மாதிரி பெரியவர்கள்லாம் சொன்னாதான் உண்டு. இந்த பிஸ்னஸுக்கையும் இதில் கொண்டாந்து சேர்த்தது பெரிய விஷயம். ஆனால் ஒன்று மட்டும் என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, நான் ராஜலட்சுமிகிட்ட அடிக்கடி சொல்லணும்னு நினைப்பேன். இவங்க பண்ணுற இந்த ஒரு அருமையான ஆன்மீக நிகழ்ச்சிகள்னாலே சில உருவங்களுக்கு தானாக கண் விழிப்பு வந்துவிடும். அதாவது
கும்பாபிஷேகம் செய்யும்போது கண் திறப்பது என்பார்கள். இங்கே உள்ளதில் எதுன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. சிலது இது இவங்க செய்யக்கூடிய அந்த அருமையான தொண்டு, அருமையான கானங்கள், அருமையான பக்தி பெருக்கனால் ஏற்படுகின்ற இதை பார்க்கும்போது சிலர் ஒன்று உயிர் தெழுந்து விடும். 5 சிலை இருக்குதுன்னா அதில் ஒன்று உயிர் தெழுந்து விடும். முழுமையான சபரடைந்தவர்களுக்கு கரெக்டாக இதில் உயிர் பெற்ற எந்த ஒரு விக்கிரகமோ அந்த விக்கிரகமும் அவருக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் இந்த சாதாரண வாழ்க்கையில் இருந்து கொண்டு இந்த ஆன்மீகத்தை எப்படி செலுத்துகிறார் என்பதை ராஜலட்சுமியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அதில் உள்ள உயிர் விக்கிரகங்களை யார் யாருக்கு கொடுப்பனை இருக்கிறதோ அவர்கள் வாங்கி அவங்க வீட்டில் வைத்து அவர்களும் நன்மை அடைந்து பிறருக்கும் நன்மை அடைய வேண்டும். இந்த நன்மை அடைய செய்கின்ற ராஜலட்சுமி இன்னும் ரொம்ப காலத்துக்கு நல்லபடியாக நல்லா இருக்கும். நமஸ்காரம். வணக்கம்மா. ரொம்ப சந்தோஷம். உங்களை மட்டும் தனிப்பட்ட ஆள்னே நினைக்க முடியாது. அதனால தான் எல்லா நிகழ்வுலையும் இணைஞ்சிடுறீங்க நீங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் உரிமையாகவும் கூப்பிடக்கூடிய ஒரு உறவாக இருக்குது. ஏன்னா இந்த நிகழ்வுக்கு கூட எப்போதுமே நினைக்கலாம் எல்லாரும் இவங்க போய் ஃபார்மாலிட்டியாக பார்த்துக்கிட்டு பேசுவாங்களோன்னு. அப்படி எதுவுமே இல்லை. அம்மா கிட்ட எப்போதுமே அந்த நெருக்கம் இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. அதுவும் முருகருக்குன்னு சொன்ன உடனே முதல் முறை விளக்கு கடை அப்படின்னாலே உண்மையாகவே பெண்கள் ஆதிக்கம் தான். இங்கே அம்மா நடுவில் இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியாது, முழுக்க முழுக்க பெண்களுக்கான விழா நவராத்திரி எல்லாமே எடுத்துகிட்டு இருப்போம். முதல் முறையாக முருகருக்காக வைகாசி விசாகம் பண்ண போகிறோமான்னொன்னே என்ன டேட்டுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அம்மாவே நம்ம நேற்று தான் திரும்ப கால் பண்ணேன், போஸ்டர் அனுப்பி வச்சுட்டு. அந்த அளவுக்கு அம்மா இன்னைக்கு பார்த்தது உங்களுக்கு எப்படி இருக்குமா? எனக்கு அதாவது அப்பனுக்கே பாடன்னு சொன்னேன், அப்பனோட அப்பனுக்கு திருவிழா எடுக்கிறேன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். நான் ஆக்சுவலி நீ சொன்ன மாதிரி பெண்களோட ஆதிக்கம் மாதிரி எங்கள் ஆத்தா முன்னாடி உட்காண்ட்ருக்கா. பட் இன்றைக்கி அந்த பிள்ளைய அப்படியே அரவணைச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா நான் சைடில் நிற்கும் போது முருகன் என்ன சைடில் ஓரக்கண்ணால் பார்த்த மாதிரி இருக்கு, நான் ஃப்ரெண்டில் வரேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ நிறைய பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதியா சொன்னார் பேசுது கடவுள்னு. இந்த இடத்துல மட்டும் நிறைய விஷயங்கள் பேசுது கடவுள். அது பரிபூர்ணமாக நான் உணர்றேன். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்வு தாண்டியும் நான் உங்ககிட்ட நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சுமா. நம்ம அங்கே காஞ்சிபுரத்துக்கு நீங்கள் வந்தது நான் சொன்னப்போ கூட எனக்கு நான் நம்ம பதிவில் சொன்னேன்னா கூட அந்த ஒரு பெரிய விழாவை அது ஆத்மார்த்தமாக பண்ண பூஜையை கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த புண்ணியம் உங்களோடதுமா. இல்லைம்மா, நான் உங்களுக்கு பண்ண பாத பூஜை அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆச்சு. நீங்கள் அங்கே வந்தது எப்படி வந்தீங்கன்றது நீங்களே சொல்லணுமா? எனக்கு உண்மையிலே தெரியாது. ஒரு நாள் இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு ஒரு கனவு வருது. எல்லா இடத்துக்கு போனேன், என்னை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வரீங்க என்னோட கனவுல. என் பிள்ளை வரா, அவளை என் குழந்தையாக தான் நான் சொல்லுவேன். அவள் மாமா இங்கே மட்டும் ஏன் வரல, நீ வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி. இல்லைடி நான் எங்கே போனேன், எங்கள் ஆத்தால பார்க்க போனேன், நானும் தானே இங்கே உட்காந்துருக்கேன், வரமாட்டேங்கிறேன்னு. சரி வரேன், அப்போ டைமிங் சொல்லுங்கள். டைமிங்லாம் எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் நான் வருவேன் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மழை. ஆனால் என்னை வீட்லேயே உட்கார விடலை. என்னவோ ஒரு தள்ளுது என்ன, காஞ்சிபுரம் போன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. யாருனே தெரியல, அசிரீதியா என்ன எங்கே போனாலும் சுற்றி. அப்போ நான் சடனாக என்னோடய இன்னொரு மகள் நந்தினிக்கு ஃபோன் பண்ணி வண்டி இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஏம்மா மழை பயங்கரமாக இருக்குது, தெரியல, போய் காமாட்சியை பார்க்கணும், இவ வேறு ராஜி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா, என்னன்னே தெரியல, போயிடலாம் அப்படின்ட்டு போகிறோம். காஞ்சிபுரம்லேருந்து அவ்வளோ மழை. காமாட்சி அம்மன் கோயில் வாசலில் அப்படி சும்மா வீட்டில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே கிளம்புறேன். ஒன்றும் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணல, எதுவும் பண்ணல. என்ன இவ்வளோ கூப்பிட்றாள் என்னன்னு தெரியலையேன்னு அப்படியே கிளம்புறேன். கரெக்டாக காமாட்சி அம்மன் கோயிலில் கால் வைக்கிற மழை நிற்கிது. உள்ளே போய் காமாட்சி மனசார பார்க்குறேன். அப்போ கூட எனக்கு போகிறோம் பார்த்தது. ஏன்னா உள்ளே இந்த இதெல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி பௌர்ணமி வேறு, நவாவரண பூஜைக்கு எல்லா ஜனங்கள்லாம் வரப்போகிறாங்க. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்பாள் கிட்டே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு அம்பாளை கும்பிட்டுட்டே இருக்கேன். அப்போ கூட எங்கேம்மா இருக்கீங்க, வாங்க, இரு ராஜி வரேன், அப்படி சொல்கிறேன் நான். எனக்கு தெரியுது. அப்புறம் ரொம்ப அவர்கிட்ட சொன்னேன், இல்லை போதும் நல்லா சாமி கும்பிட்டாச்சு, நான் போனேன், என் பொண்ணு அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு வரேன்.
யாருக்குமே தெரியாது. நான் சடனாக உள்ளே வரேன். எனக்கே தெரியாது. அதனால தான் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். தலையில் பூவெல்லாம் வச்சுருக்க மாட்டேன், அள்ளி அடித்து அப்படியே ஓடி வெளியில் வந்தேன். அம்மா வந்திருக்காங்கன்னு கனவுல கூப்பிட்டு நீங்கள் வந்தது அந்த அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான தருணம்மா. உண்மையிலேயே இந்த திருவேற்காடு கருமாரியம்மன் தேடி காமாட்சியை வந்து பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்து அது அத்தனை பெண்கள் உங்கள் மேலே எவ்வளவு வந்து பாசமாக இருக்காங்கன்னு கமெண்ட் படிக்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. அது அந்த அந்த நிகழ்வை நான் இப்போ கூட எங்களோட சேனலில் ஷார்ட்ஸில் போய் அப்பப்போ பார்ப்பேன். அது வந்து அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும். எவ்வளவோ பேருக்கு அது சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னா 1 கோடி வியூ வந்து போன ஒரே வீடியோ எங்களுதுல உங்களுக்கு பாத பூஜை பண்ணது தான். ஏன்னா இது வந்து அம்பாலா நடத்திக்கிட்ட ஒரு விஷயம். கண்டிப்பாமா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்ச முருகர், அவரை பற்றி நீங்கள் சொல்லணும். எந்த முருகருக்கு போகிறது உங்களுக்கு அடிக்கடி தோணும்? எனக்கு வந்து எங்களோட குலதெய்வம் திருச்செந்தூரான் கடற்கரையான் என் தங்கப்பட்டு. அதாவது எந்த சாமியை எடுத்த உடனே நான் வந்து பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் எங்கள் ஆத்தா கிட்டலாம் போவேன். ஆனால் எங்கே சுற்றினாலும் அவர் வந்து என்ன நான் இரு வரேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு என்னுடைய தம்பி எங்கள் அண்ணா அப்படி சொல்கிற அளவுக்கு ரொம்ப எனக்கு முருகர். அங்கே திருச்செந்தூருக்கு போக முடியலன்னா வடபழனி போயிடுவேன். அவர் வந்து ஒரு அழகன். இந்த வடபழனி முருகன் வந்து ரொம்ப ஈர்ப்பு எனக்கு ஜாஸ்தி. அதே மாதிரி பழனி அந்த ஒரு கம்பீரம் ரொம்ப பிடிக்கும் பழனி ஆண்டவனை. இப்போ ரொம்ப ஈர்ப்பு வந்து சுவாமிமலை. அதனால் எப்போ டைம் கிடைக்குதோ சுவாமிமலைக்கு போயிடுறது. அறுபடை வீடுமே சுற்றிக்கிட்டு. ஆமாம். இந்த அறுபடை வீடில் என்ன நடந்துச்சுன்னா, நான் முதல்ல வந்து படி ஏற மாட்டேன். என்ன இல்லை இது ரொம்ப படி ஏறணும், அவ்வளோ படி ஏறி வந்து பார்க்கணுமா முருகா அப்படின்றேன். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் தான் போனோம். அப்போ நீங்கள் எல்லாம் போங்க, நீங்கள்லாம் போய் அவனை பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், ஏதாவது ஃபோட்டோ வாங்கி நான் பார்த்துக்கிறேன்னு. அப்போ ஒரு 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 20 வயசு பையன், ஒரு 20-21 வயசு பையன், மாமா வாங்கம்மான்னாப்புல. இல்லை தம்பி நான் வரல, எனக்கு எங்கள் சாமி தான் அது, எங்களுக்கு ஓகே நீங்கள் போங்க அப்படின்னா. இல்லைம்மா நீங்கள் வாங்கன்னு கையை மட்டும் தான் பிடிச்சது தெரியும். அதுக்கப்புறம் நான் எங்கே போய் நின்னேன்னு தெரியாது. அங்கே போய் நிற்கிறேன். இல்லை எனக்கு டைம் ஆச்சு போனோன்னே. அன்றைக்கி பார்த்து அபிஷேகம், அந்த அபிஷேகம் முடிஞ்சு அலங்காரம் முடிஞ்சு தான் போக விட்டார். அப்போ அவரோட நான் தான் வரமாட்டேன்னால என்னதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு. பாரு இப்போ பாரு அபிஷேகம், பாரு பால் அபிஷேகம், அந்த அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு அவர் மனசார சாமி கும்பிட்ட உடனே அவரோட இப்போ ரொம்ப அட்டாச் ஆகிடுச்சு. நினச்சா இப்போ சாமி மலைக்கு போய்டுறது அந்த மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அந்த வசந்த நவராத்திரியை பற்றி நீங்கள் பேசும்போது நீங்கள் நளினிமாவை கூப்பிட்டீங்களான்னு நான் ஜேஎஸ்கே கோபி அண்ணா அன்னைக்கு கேட்டாருமான்னு உங்கள்கிட்ட காலையில் சொன்னேன். நீங்கள் 2 பேரும் மத்தியானம் முருகர் கோவிலில் பார்த்து தான் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் அதுக்குள்ளே எப்படிமா அது கனெக்ஷன், அது எல்லாருக்கும் நமக்கு எல்லாருமே சேர்ந்து அங்கே ஒருத்தருக்கும் அனுப்பி விடுவார், நம்ம கிடையாது அப்படின்னு. இங்கே இருக்கக்கூடிய முருகர் அவரோட முருகர் தான்மா. இதில் வந்து தண்டாயுதபாணியில் தண்டாயுதபாணி ஆக்சுவலி இது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குமா. தண்டாயுதபாணி அப்படின்னாலே கோல் தான் வச்சிட்டு இருப்பாரு, ஆசீர்வாதம்லாம் பண்ண மாட்டாரு. ஆனால் எங்களுடைய சிலை செய்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா 2 தண்டாயுதபாணி பண்ணிட்டு ஒன்று கோலோடையும் ஒன்று ஆசீர்வாதம் பண்ணோடையும் பண்ணி அனுப்பிட்டாரு. நான் வந்து இதுக்கெல்லாம் நான் பேச முடியாது, தண்டாயுதபாணின்னா அவருக்கானது கோல் தான் வச்சிருக்குவாரு, அவர் கோவத்தில் வந்து நிற்கிறாரு, அவர் எப்படி ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு சிலை செய்கிறவர்கிட்ட ரிட்டன் போட போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளதாக இருக்குது, வெளியில் நாங்கள் இதிலெல்லாம் வைக்கலை. அப்போ அண்ணா தற்செயலாக வந்தவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு திருப்புகழ் வழிபாடு நடக்க போதுமா, அதுக்கு முருகர் சிலை நான் கொடுக்கறதா சொல்லியிருக்கேன், முருகர் சிலை ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி தண்டாயுதபாணி நான் ஒன்று கொடுத்தேன், அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஒரு சிலை வந்திருக்கு, ஜஸ்ட் பாருங்க, இதுவே ஒரு அதிசயம், தண்டாயுதபாணி போய் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் சிலை செய்கிறவருக்கும் பஞ்சாயத்து போகுது, நான் இதை திரும்ப அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து காட்டுறேன். அண்ணா சொன்னாரம்மா இதுதாம்மா நான் தேடிட்டு இருந்த சிலை. முருகா சிலை செஞ்சவருக்கு கால் பண்ணி அண்ணாவும் கான்ஃபரன்ஸ் போட்டே கேட்டார், எதுக்காக யார் சொல்லி இந்த சிலை செஞ்சீங்கன்னு. எதுக்காக செஞ்சோன்னு அவருக்கே தெரியாதான். நாங்கள் எதுக்காக செஞ்சோம், அம்மா வந்து ஃபோன் பண்ணி கேட்கும்போது தான் அது அபயஸ்தத்தோட இருக்குன்றதையே நான் ஃபீல் பண்ணுறேன்றாரு அவர். அந்த அளவுக்கு மிரக்கலான ஒரு சிலை.
இது இப்போது இமயமலையில் இருக்கக்கூடிய கார்த்திகேயா டெம்பிளுக்கு போய் அங்கே 4 நாள் பூஜையில் வச்சுருந்து நேராக நம்ம விளக்கு கடைக்கு வந்து இந்த கண்காட்சிக்கு முழுக்க முழுக்க இருக்க போகிறாரு. இப்போ நாங்கள் நின்னல இந்த சைடில் பார்த்தாருன்னு இவர் தான் அந்த கண்ணை வச்சுட்டு இப்படியே சைடில் வா வான்னாரு. நாங்கள் நிற்கிறேன் அப்படின்றேன், இப்படியே இருந்துட்டு இப்படி வா அப்படின்றத சொன்னவர் அவர் தான். வணக்கம். இந்த ஒரு பூஜை இடத்துக்கு வரணும்னு எனக்கு வந்து ஒரு பிராப்தம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து திடீர்னு நடந்த ஒரு செயல். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுள் நேராக வரமாட்டார், யார் மூலமாவது தான் வருவார், அவங்கள ஒரு கருவியாக உபயோகப்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து சும்மா ஜஸ்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி நானும் நளினியம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வேறு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாலாம் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது அப்போ நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், நளினிமா நான் காஞ்சிபுரத்துக்கு போகும்போது அந்த விளக்கு கடைன்னு சொல்வீங்களே, அங்கே நான் போகணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அங்கே போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு. அவ்வளோ நாள் எதுக்கு புள்ள, நீ போகும்போது ஏன் புள்ள, இப்போ நான் விசாகம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அவங்க, அதனால் அன்றைக்கே வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது வந்து எதேச்சியாக நடந்தது. இன்றைக்கி நான் இந்த விழாவுக்கு வரணுன்றது எனக்கு கடவுள் வந்து எழுதி வைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். நளினிமாவை பற்றி சொல்லணுன்னா எந்த வித ஒரு பாகுபாடும் இல்லாமல், அவங்க நடிகைன்றது ஒரு தொழில் தான். எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸ் ஐடி போகிறாங்க, இன்ஜினியராக இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, வக்கீலாக இருக்காங்க. அந்த மாதிரி நளினியம்மாவை பொறுத்த வரைக்கும் நடிகைங்கிறது ஒரு தொழில், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சிறந்த குணங்கள், நிறைய குணங்கள், உண்மையிலேயே குழந்தை தான். அந்த உருவத்துக்கும் அவங்களுடைய பழக்கத்துக்கும் அந்த சிரிப்புக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த சிரிப்புக்கு என்ன கேட்டால் நான் எப்போவுமே சொல்லுவேன், இந்த சிரிப்புக்கு இந்த உலகத்தையே எழுதி வச்சிடலாமா அவங்களுக்கு அப்படின்னுவேன். அப்படி ஒரு தெய்வீக சிரிப்பு இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் சும்மா கையில் ஒரு மாலையை வச்சுட்டு வந்தாவே என்னமோ என் கண்ணுக்கு வந்து ஒரு கருமாரியம்மன் அந்த கோயிலை வலம் வர்ற மாதிரியே இருக்கும். அன்றைக்கி நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா எந்த கோயிலுக்கு போனீங்க, இந்த மாதிரி கையில் மாலை வச்சிட்ருக்கீங்க, எனக்கு வந்து பழைய படம் ஒன்று, ஆதிபராசக்தின்னு ஒரு படம், அதில் பார்த்தீங்கன்னா கேஆர் விஜயா அம்மா நடிச்சிருப்பாங்க. கருமாரியம்மன் தெய்வங்கள் அப்படின்னாவே கேஆர் விஜயா அம்மா தான், அதுக்கு அடுத்து எங்கள் நளினிமா தான். அப்போ பார்க்கும்போது அந்த குழந்தை வேண்டிக்கும் வந்து அவர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துடுவார், நீ வந்து தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவார். அதனால் அந்த பனிஷ்மெண்ட் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் சாரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவி, கருமாரி தேவி, இந்த குழந்தை அந்த ஒரு வலம் வருவா அந்த கோயிலை, ஒரு வலம் வந்து கருமாரியம்மா வருவா. எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வடபழனி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, அவள் நளினிமா. அப்போ நான் சொன்னேன், எனக்கு என்னமோ அந்த படத்தோட ஞாபகம், அந்த கருமாரி தாய் வந்து அந்த கோயிலை வலம் வர்ற மாதிரியே என் கண்ணுக்கு தெரிஞ்சுதுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு. எல்லாருக்கும் அந்த அமைப்பு அமையவே அமையாதுங்க. எத்தனை வேஷம் போட்டாலும் சரி, என்ன விரதம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து அது பிறவியிலே வரணும், அது பாடியிலேயே அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, எந்த ஒரு இவங்க சின்னவங்க அவங்க பெரியவங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலேயும் முக்கியமாக வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் என்னுடைய லைஃப்லேயும் சரி, என் மகன் லைஃப்லேயும் சரி, என்னுடைய அதாவது சினிமா கெரியர்லேயும் சரி, அவங்க எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க. மண்டு, நீ என்ன எப்படி இருக்கிற, நீ என்ன பிழைக்க தெரியாதவளாக இருக்கிற, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும். உண்மையிலேயே சொல்ல போனீங்கன்னா 50 வருஷமாக நான் ஃபீல்டில் இருக்கிறேன். ஆனால் இப்போ தான் நளினிமா கிட்ட நாங்கள் அப்போத்துலேருந்தே பழக்கம்தான், ஆனால் ரொம்ப நெருக்கமானது இப்போ இந்த குறைஞ்ச ஒரு வருடங்களில் தான், ஒரு 10-15 வருஷமாக தான் நான் நினைக்கிறேன். அப்போவே வந்து எனக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயமும் கைட் பண்ணுவாங்க. அது கோயிலாக இருக்கட்டும், சினிமா சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க என்னை கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ராஜலக்ஷ்மி அம்மாவை பார்க்கணுன்னு ஒரு ஆர்வமே இருந்தது. ஏன்னா இந்த கோயில் சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு சின்ன ஒரு இடத்த வந்து சுத்தம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நமக்கு பெண்டு நிமிந்துடும், இடுப்பெல்லாம் விட்டு போயிடும். ஆனால் இந்த கோயிலை எப்படி இவங்க வந்து புதுசாக இப்படி ஒரு அம்சமாக ஒரு பளிச்சுன்னு ஒரு தெய்வ கடாட்சத்தோடு வச்சுருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எங்கேயுமே வந்து நானாக விருப்பப்பட்டு கேட்கவே மாட்டேன், அது ரொம்ப ரேர் நான் கேட்குறதுங்கிறது. எதேச்சியாக பேசும்போது முந்தானத்து பேசின நளினியம்மா கிட்ட இதோ இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. அதுவும் வந்து முருகப்பெருமானுடைய அந்த நாளில் அமைஞ்சுது. ஏன்னா எங்களுக்கு குலதெய்வம் வந்து திருச்செந்தூர் முருகன் தான். கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லை.
அப்போது மனோரமா ஆச்சியோடைய கணவர் வந்து எங்களுக்கு சொன்னார், எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு. அப்போ சொன்னார், புள்ள நீ வந்து திருச்செந்தூர் முருகனை வேண்டிட்டு சஷ்டி விரதம் இரு, உனக்கு வந்து குழந்தை பிறக்கும்னாரு. அவர் சொன்ன மாதிரி நான் சஷ்டி விரதம் இருந்தேன், எனக்கு குழந்தை பிறந்தான். அவனுக்கு சரவணன் தான் பேர் வச்சுருக்கேன். அவனும் நல்லா இருக்கான். அவனுடைய வாழ்க்கையிலையும் சரி, நளினி அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க, செயல்படுத்துவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ வந்து அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது மாதிரி எனக்கு லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்ன சாதாரண விஷயந்தான் கூட உடனே நளினி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, அம்மா இது மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, என்ன பண்ணணும்னு கேட்பேன். இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணுடா, இது செய்டா, அது செய்டான்னுவாங்க. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். அவங்களுடைய ஒரு பரிச்சயம் எனக்கு இந்த அளவுக்கு நெருக்கமானதுக்கு காரணம் நான் ரொம்ப கொடுப்பனை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சுது. உண்மையிலேயே இது வந்து என்னுடைய பாக்கியம். ஏன்னா கடவுள் வந்து அவங்க ரூபத்தில் வந்து என்னை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவங்க சொல்லுவாங்க, நிறைய கோயிலெலாம் போவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, வா விடுபட்டு வா 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 வான்னு இழுப்பாங்க. என்னால் இன்னும் அதுக்குள்ளேயே இந்த சாக்கடைகளுக்குள்ளேயே உழண்டுக்கிட்டு இருக்கேன். அது அந்த சாக்கடையிலேருந்து என்னைக்கு ஃபுல்லாக, அதாவது முழுமையாக எப்போ நான் வந்து விடுபட்டு அவங்க கூட நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறேன்னு தெரியல. கேட்ட உடனே எனக்கு கிடச்சது இந்த விஷயம். ஸோ அதனால் இன்னமும் வந்து எனக்கு அவங்க கூடலாம் நிறைய கோயில் குளங்கள்லாம் சுற்றணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சின்ன ஒரு மனசுக்குள்ளே இந்த சம்சார சாகரம்ன்ற ஒரு விஷயம் இன்னும் அப்படியே புதஞ்சிருக்கு. அதுலேருந்து கொஞ்சம் விடுபடணும். விடுபட்டுட்டேன்னா நிச்சயமாக வந்து நானும் நளினி அம்மா கூட ஒரு பையை மாட்டிக்கிட்டு அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிடுவேன். அவங்கள மாதிரி ஒரு மனசு யாருக்கும் வராது. எந்த கல்மிஷமும் இல்லாமல் தனக்கு கிடைச்சது, தனக்கு கிடைக்குதோ இல்லையோ அடுத்தவங்களுக்கு நிறைய கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குணம் அவங்க கிட்டே இருக்குது. அவங்க நல்லா இருக்கணும், நீடூழி இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தில் நாங்களும் வாழணும். அதே மாதிரி இந்த கடையை பார்க்கும்போது உண்மையிலேயே எனக்கு ஐயா சுவாமி எல்லாம் அந்த பாட்டெல்லாம் பாடும்போது எனக்கு உண்மையிலேயே அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு. எனக்கு வந்து அது எங்கே என்னால் வந்து தாங்க முடியாமல் ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டுருவணும்னு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் வந்து உண்மையிலேயே இந்த இடம் வந்து எனக்கு வந்து கடைக்கு வந்த மாதிரி இல்லை. ஏதோ ஒரு இமயமலையில் ஒரு போய் உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்கும் ஒரு கோயில், அந்த கோயிலுக்கு வந்த மாதிரி எனக்கு இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு முருகர் கொடுத்துருக்காரு, அதுவும் நளினி அம்மா மூலியமாக கொடுத்துருக்காரு. நான் சந்திக்கணும்னு நினச்ச ராஜலக்ஷ்மி அம்மாவை இங்கே வந்து மீட் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்தது இன்னைக்கு நாள் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான நாளாக நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த கடை இன்னும் மென்மேலும் 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 பல இடங்களில், பல ஊர்களில், பல நாடுகளில் இவங்களுடைய கடைகள் இன்னும் பெரிய லெவலில் வந்து பேரும் புகழோடு விளங்கணும். அவங்க ராஜலக்ஷ்மி அம்மாவும் அவங்க கணவர், அவங்க குழந்தைகள், அவங்க எல்லாரும் பல்லாண்டு 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 சீரும் சிறப்புமோட அமோகமாக நல்லா வாழணும்னு நான் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானை நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.